அனைவருக்கும் வணக்கம். பீரியட்ஸ் டயத்தில் ப்ளீடிங் வந்து கிளாத்ஸோடு போச்சுன்னு சொன்னால் அது நார்மலா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நார்மல் அப்படிங்கும்போது அது ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். 3 to 5 days ஃப்ளோ இருக்கலாம். அந்த ப்ளீடிங் வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா 30 to மேக்ஸிமம் 80 ml தான் இருக்கும். சின்ன சின்ன கிளாத்ஸ் போகிறது நார்மல். இப்போ அதிகமான ப்ளீடிங் அப்படிங்கும்போது அது நமக்கு பெரிய பெரிய கட்டிகளாக வந்து விழுகும். ஸோ இந்த கட்டிகள் வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரஸில் ஏதாவது ஃபைப்ராய்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது திசு கட்டிகள் இருந்தாலும் அந்த மாதிரி ஏற்படும். இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கும்போது அது தைராய்டு இஷ்யூஸ்னால ஏற்படலாம். இல்லைனா உங்களுக்கு நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களாலும் உங்களுக்கு பெரிய பெரிய கட்டிகளாக வந்து ப்ளீடிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு சாக்லேட் சிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டிகளாக வந்து ப்ளீடிங் போகும். ஸோ எப்போ நம்ம ஒரு மருத்துவரை போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏதாவது ஒன் டைம் வந்து உங்களுக்கு கிளாட்டாக போகுது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. பட் எவ்ரி 1 or 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா வந்து நீங்கள் பேடை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது, பெரிய பெரிய கட்டிகளாக போகுது, உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்க உங்களோட ப்ளீடிங் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் ஒரு டாக்டரை பார்க்கணும்.